அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் ஜென்ரல் ஸ்டடீஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் குப்தர்கள் என்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். குப்தர்கள் வந்து 3 முதல் 9ஆம் காலகட்டத்தை சார்ந்தவர்கள் என்று நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. குப்தர்கள் பற்றின விஷயங்களில் அதிகமாக எப்படி கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குப்தர்களை பற்றி சான்றாதாரங்கள் தான் அதிகமாக கேட்பாங்க. இந்த சான்றாதாரங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, கல் தூண், அந்த பில்லர்ஸாக இருக்கலாம், கல் தூண்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இலக்கியங்கள், அவங்க காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களிலிருந்து கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நம்ம குறிப்பிடுறோம். ஸோ இலக்கியங்கள்லேருந்து கேட்கலாம். அதுக்கடுத்து அவங்களுடைய நிர்வாக முறை பற்றிய தகவல்கள், குறிப்பாக வரி நிர்வாக முறை, அவங்களுடைய நிலமானிய முறைகள், வரிகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு 3வது பார்த்திங்க அப்படின்னு கேட்டால், குப்தர்களுடைய மன்னராட்சி முறை, மன்னராட்சி தன்மை எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த 3 பாயிண்டில் வந்து குப்தர்கள் குறித்த கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கான டாபிக் வந்து குப்தர்கள் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு கிபி காலகட்டத்தை சார்ந்தவர்கள், அதாவது பொது ஆண்டு காலகட்டத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. குப்தர்களை பற்றிய சான்றுகளில் ஃபஸ்ட்டு அகழ்வாராய்ச்சி சான்றுகள், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அலகாபாத் கல் தூண் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அலகாபாத் கல் தூண் என்பது தூண் கல்வெட்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அலகாபாத் என்பதை வந்து பிரயாகை அல்லது திரிவேணி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கிறது. அப்போ பிரயாகை சார்ந்திருக்கக்கூடிய கல்வெட்டு, இன்றைக்கும் அதோட பேர், அலகாபாத்தோட பேர் வந்து பிரயாகைன்னு மாற்றிருக்காங்க. சமுத்திரகுப்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது. மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு என்பது 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது என்று நம்பப்படுகிறது. இந்த 1ஆம் சந்திரன் அல்லது சந்திரன் என்ற பேர் தான் அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ அதில் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதில் 1ஆம் சந்திரகுப்தரை பற்றிய தகவல்கள் இடம்பெறுகிறது என்றும் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு கொடுத்தாங்கன்னா சமுத்திரகுப்தரை மேட்ச் பண்ணணும். மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டுனா 2ஆம் சந்திரகுப்தரை நீங்கள் மேட்ச் பண்ணணும். இது இல்லாமல் உதயகிரி குகை கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது. மதுரா கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது. சாஞ்சி கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது. இதெல்லாம் வந்து சந்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது. இது இல்லாமல் 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தை பிலாங் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. அதுக்கடுத்து பீட்டாரி கல்வெட்டு என்று குறிப்பிடக்கூடிய பீட்டாரி இன்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்லுவார்கள். இது வந்து ஸ்கந்தகுப்தா காலத்தை சார்ந்தது, ஸ்கந்தகுப்தர் காலத்தை சார்ந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கல் தூண்கள் என்ற பெயரில் நாம் பார்க்குறோம். இதற்கு அடுத்து வந்து கல்வெட்டுகள், இதர கல்வெட்டுகள், கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பேடுகள் பஞ்சாபில், சோனாபாட் செப்பேடுகள், நாலந்தா களிமண் முத்திரை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா குப்தர்களை பற்றிய தகவல்களை கொடுக்கக்கூடியது என்பதை பார்க்க முடிகிறது. 2வது இலக்கியங்கள் மற்றும் டிராவலாக், அதாவது பயண விவரங்கள் அடிப்படையிலையும் இலக்கியங்கள் சார்ந்தும் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து காளிதாசரின் நாடகங்கள் குப்தர்களை பற்றி விளக்குகிறது. குப்தர்கள் காலத்தை சார்ந்த காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் காளிதாசர். அவருடைய நாடகங்கள் வந்து புகழ்பெற்றது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அவருடைய நாடகங்கள் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். விக்ரம ஊர்வசியம்லேருந்து ஆரம்பித்து சாகுந்தலம் வரைக்கும் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்காரு. அதில் குப்தர்கள் பற்றிய சான்றுகளை சொல்லியிருக்காரு. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறார். இதற்கு அடுத்தது ஃபாகியான் என்ற சீன பயணி. இவர் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்து குப்தர்கள் இடத்திற்கு வந்து வராரு. ஸோ அவங்களுடைய ஆட்சி பகுதிக்கு வராரு. ஃபூகோகி என்ற புத்தகத்தை எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்த மத சான்றுகளை குறித்து ஆய்வுகளை செய்தார் ஃபாகியான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து யுவான் சுவாங் வந்து ஹர்ஷவர்த்தனா காலத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து வராரு. குறிப்பாக அந்த கஜங்களா பகுதியில் தான் அவர் வந்து மீட் பண்ணுறாரு. சீன பயணி என்பது குறிப்பிடத்தக்கது. யுவான் சுவாங் ஒரு சீன பயணி. இவர் எழுதிய புத்தகம் வந்து சியூகி என்று அழைக்கப்படுகிறது. சியூகி என்று அழைக்கப்படக்கூடிய புத்தகத்தை இவர் எழுதினார். ஃபூகோகி எழுதினது வந்து ஃபாகியான் என்று சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஐசிங் என்பவர் வந்து ஹர்ஷரின் இறப்பிற்கு பிறகு இந்தியாவிற்கு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 சீன பயணிகள் குப்தர்கள் காலத்தை சார்ந்த தகவல்களை வழங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷருடைய புத்தகங்கள் அடிப்படையில் ரத்னவல்லி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா ஆகிய 3 புத்தகங்களும் ஹர்ஷவர்த்தனாவை குறித்தியது. ஸோ
அது வந்து குப்தர்கள் பற்றிய தகவல்களை விரிவாக வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் விசாகதத்தர். விசாகதத்தர் காலத்து புத்தகங்கள் வந்து தேவி சந்திரகுப்தம், முத்திர ராட்சசம் என்ற 2 புத்தகங்கள். தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்திர ராட்சசம் ஆகியவை விசாகதத்தர் காலத்தை சார்ந்தது. பானர் வந்து ஹர்ஷ சரிதா என்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. குரூப் 4 எக்ஸாமில் பானர் பற்றி ஒரு கொஸ்டின் வந்துச்சு மேட்ச் த ஃபாலோயிங்கில். நெக்ஸ்ட் 18 புராணங்கள். 18 புராணங்களில் விஷ்ணு புராணம், மத்ஸ்ய புராணம், வாயு புராணம், பகவத புராணம் ஆகியவை ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த 18 புராணங்கள்லையும் குப்தர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. நாரதர் அவர்கள் எழுதிய நிதி சாஸ்திரா என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. நீதி சாஸ்திரா கிடையாது, நிதி சாஸ்திரா. நிதி சாஸ்திரா என்ற புத்தகம் வந்து குப்தர்கள் காலத்தை பற்றிய தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு இலக்கியமாக விளங்குகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது. காளிதாசருடைய நாடகங்கள் விரிவான தகவல்களை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குப்தர்கள், குப்த பேரரசு என்பதுடைய தொடக்கம் எப்படி இருக்குது? குப்த பேரரசு வைணவ சமயத்தை பின்பற்றியது. அவர்களுடைய மதம் வந்து வைணவ மதம். குப்த பேரரசை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். த ஃபவுண்டர் ஆஃப் குப்தாஸ் ஆர் ஸ்ரீகுப்தா. ஸ்ரீகுப்தா தான் வந்து இதை நிறுவுறாரு. இவங்களோட பகுதி வந்து வங்காளத்திலேருந்து பீகார் வரையில் என்ற ஒரு இடத்தை வந்து பயன்படுத்தப்படுகிறது. வங்காளம் முதல் பீகார் வரை என்ற நிலப்பகுதியில் வந்து அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. குப்தர்களின் தலைநகரமாக பாடலிபுத்திரம் இருக்கிறது. பாடலிபுத்திரம் தற்போதைய பீகாரின் தலைநகரான பாட்னா பகுதியில் தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்கிறாங்க அல்லது அரசை ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பது பார்க்க முடிகிறது. இதுக்கு அடுத்தது கிங்ஷிப், அரசர்கள். குப்தர் அரசர்கள் குறித்த விஷயங்கள் நாம் பார்க்கலாம். குப்த அரசர்களில் முதலாமானதாக வரக்கூடியவர் ஸ்ரீகுப்தர், த ஃபவுண்டர் ஆஃப் குப்தா என்று சொல்லுவார்கள். 240 280 காலத்தை சார்ந்தவர் என்பதும், கடோத்கச்சர் வந்து 280 319 காலத்தை சார்ந்தவர் என்றும் வழங்கப்படுகிறது. இந்த ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கச்சர் இணைந்து மகாராஜாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மகாராஜா என்று அழைக்கப்பட்டார்கள். அதுக்கு அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர் வந்து ஆட்சிக்கு வராரு. 319 335. ஒரு சில புத்தகங்களில் 320 ஆரம்பிச்சிருக்கு. 320 ஆர் 319 ரெண்டுமே நியரஸ்ட்டு தான். இது வந்து ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து டிஃபர் ஆகிறதுனால இதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். 319 335 இடைப்பட்டது மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி. முதலாம் சந்திரகுப்தர் வந்து மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீகுப்தர் மகாராஜா எனவும் கடோத்கச்சர் மகாராஜா எனவும் அழைக்கப்படுகிறார்கள். இவங்களோட காலத்தை சொல்லியிருக்கேன். மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தருடைய காலகட்டம் 335 380 இடைப்பட்டதாக இருக்கிறது. கவிராஜா என்று அழைக்கப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கவிராஜா என்று அழைக்கப்படுகிறார். 335 380 என்று குறிப்பிடுவோம். நெக்ஸ்ட் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது. 2ஆம் சந்திரகுப்தருக்கு வந்து 2 வகையான டேட்டா சொல்கிறாங்க. 380 415 காலத்தை சார்ந்தவர் எனவும், இல்லை ஒரு சில பேர் வந்து 375 அவர் வந்து ஆட்சிக்கு வந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். 2ஆம் சந்திரகுப்தர் வந்து விக்ரமாதித்யா என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போ இவங்க பேர் வச்சு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. மகாராஜா ஸ்ரீகுப்தர் கடோத்கச்சர், மகாராஜா அதிராஜா முதலாம் சந்திரகுப்தர், கவிராஜா சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யா 2ஆம் சந்திரகுப்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள். குமாரகுப்தருடைய காலம் 415 455. இது எல்லாமே கிபி தான். 415 455 காலத்தை சார்ந்தவராக இருக்கிறார். மகேந்திராதித்யா என்ற புனைப்பெயருடன் அழைக்கப்படுகிறார். மகேந்திராதித்யா என்ற ஒரு பட்டப்பெயர் அவருக்கு இருக்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் நேம். அந்த அடிப்படையில் குமாரகுப்தர் இருக்கிறார். குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குமாரகுப்தருக்கு அடுத்தது ஸ்கந்தகுப்தர் ஆட்சிக்கு வராரு. 455 466 467. அதற்கு அடுத்து ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து வந்து பாலாதித்யர் என்பவர் ஆட்சிக்கு வரார். இவர் தான் நரசிம்மகுப்தர் என்று அழைக்கப்படுகிறார். நரசிம்மகுப்தர் என்று அழைக்கப்படுபவர் வந்து பாலாதித்யா. அடுத்தது வந்து விஷ்ணுகுப்தர் என்ற ஒருத்தர் இருக்காரு. கடைசி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசர், லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கிங் என்று இவரை வந்து சொல்வார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஸோ இவர் தான் வந்து 540 550 காலகட்டத்தில் ஆட்சி செய்தவர் என்று நம்ம குறிப்பிடுவாங்க. இது இல்லாமல் புருகுப்தர், 2ஆம் குமாரகுப்தர், புத்தகுப்தர், விஷ்ணுகுப்தர், இவங்க காலத்தை, அதாவது இவர் எப்படி வந்தார் 8 மற்றும் பாலாதித்யருக்கு பிறகு புருகுப்தர் வந்தார். அப்புறம் குமாரகுப்தர், 2ஆம் குமாரகுப்தர், புத்தகுப்தர், கடைசியாக தான் விஷ்ணுகுப்தர் வந்து ஆட்சிக்கு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. த லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கிங் என்று நம்ம குறிப்பிடுவோம். நெக்ஸ்ட் வந்து நாணயங்களில் முதல்ல இடம்பெற்ற குப்த மன்னனின் பெயர் என்பது ஸ்ரீகுப்தர் தான். ஸ்ரீகுப்தருடைய பெயர் தான் நாணயங்களில் முதல்ல இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் வந்து முதலாம் சந்திரகுப்தர் குறித்து பார்க்கலாம். முதலாம் சந்திரகுப்தரின் காலம் வந்து 319 325, எனினும் 320 சொல்லப்படுகிறது. குப்த வம்சத்தை உண்மையில் நிறுவியவர் யார் என்ற கேள்விக்கு பதில் வந்து முதலாம் சந்திரகுப்தர்.
குப்த வம்சத்தை உண்மையில் நிறுவியவர் முதலாம் சந்திரகுப்தர். மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்படக்கூடியவர். லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணமுடித்தவர். லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணமுடித்தவர். இந்த குமாரதேவி என்பவர் யாருன்னு கேட்டால், லிச்சாவி கனசங்கம் என்று பீகாருக்கு அருகில் ஒரு பகுதி இருந்தது. நேபாளத்திற்கும் கங்கைக்கும் இடையில் காணப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியை சார்ந்த இளவரசி குமாரதேவியை திருமணம் செய்து கொண்டவர் முதலாம் சந்திரகுப்தர். இவர்தான் குப்த வம்சத்தை உண்மையில் நிறுவியவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் மகாராஜா அதிராஜா என்றும் அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் குப்தர்களுடைய வம்சாவளியில் முதலில் தங்க நாணயத்தை இவர்தான் வெளியிட்டார். தங்க நாணயத்தை வெளியிட்ட முதல் அரசர் என்று கேட்டால் சந்திரகுப்தர் என்று நம்ம குறிப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் பிற நாணயங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீகுப்தரோட பெயர் தான் இடம்பெற்றது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இவர் வெளியிட்ட இந்த தங்க நாணயத்தில் முதலாம் சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவியின் பெயர்கள் அல்லது உருவம் இடம்பெற்றது. இவருடைய தங்க நாணயத்தில் இடம்பெற்ற உருவங்கள் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது முதலாம் சந்திரகுப்தருடைய உருவமும் அவர் மனைவி குமாரதேவியோட உருவமும் இருந்துச்சு. லிச்சாவையோட பெயரும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாம் சந்திரகுப்தருடைய சமகாலத்தவர் கான்ஸ்டன்டைன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர். இவர்தான் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற ஒரு பகுதியை நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ரோமானிய பேரரசர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கான்ஸ்டாண்டினோபிள் குறித்து நம்ம ஒரு இடத்துல படிப்போம். 1453 இந்த கான்ஸ்டாண்டினோபிளை துருக்கி கைப்பற்றியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே வருஷம் 1453 அச்சு எந்திரம் ஜொஹன்னஸ் குட்டன்பர்க் என்பவரால் கண்டறியப்பட்டது. இதெல்லாம் வேறு ரிலேட்டிவான விஷயங்கள், இந்த சமகாலத்தில் நடந்த விஷயங்கள். அப்போ துருக்கியை கைப்பற்றிருந்தனால இந்தியாவுக்கு வரக்கூடிய வழி தடைப்பட்டதன் காரணமாக இந்தியாவை கேப்சர் பண்ணுறதுக்காக அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய வாணிபத்தை மேற்கொள்வதற்காக ஐரோப்பிய அரசுகள் மாற்று வழியை, கடல் வழியை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள் என்பது வரலாறு. ஸோ அப்போ கடல் வழியை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. சரி, ஓகே. கான்ஸ்டன்டைன் என்பவர் யாருடைய சமகாலத்தவர் என்று கேட்டால் முதலாம் சந்திரகுப்தரின் சமகாலத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து அவருடைய மகனான சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கு வருகிறார். இவருடைய ஆட்சி காலம் 335 380 என்ற இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு சில இடத்துல 380 இந்த காலகட்டம் 335 380 ஒரு சில இடத்துல 375 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இங்கே பர்டிகுலராக நம்ம சம்மரி எழுதியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு டைம் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த சம்மரியில் முதலாம் சமுத்திரகுப்தர் 320 335 என்று நம்ம 390 335 சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 335 380 சொல்லியிருக்கோம். ஒரு சில இடத்துல 375 சொல்லியிருக்காங்க. அது புக்கில் சொல்லியிருக்கிறதுனால நம்ம அந்த கன்சிடரேஷனை எடுத்துக்கலாம். ஸோ ஓகே. இந்த குப்தர்களிலேயே மிக நீண்ட காலம் ஆட்சி செய்தவர் என்ற அடிப்படையில் 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். 40 வருடங்கள்னு கூட ஒரு ஜென்ரலாக வச்சுக்கலாமே. 45 வருடம் டெக்னிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்த அரசர்களில் தலை சிறந்தவர் என்று சமுத்திரகுப்தர் சொல்லப்படுகிறார். வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் என்ற வரலாற்றறிஞர் சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கிறார். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார் என்று கேட்டால் சமுத்திரகுப்தர் என்று குறிப்பிடலாம். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் காளிதாசர் என்றதும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சமுத்திரகுப்தர் கவிராஜா என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு காரணம் இசையில் அவர் காட்டிய ஆர்வம். இவரின் வெற்றிகள் அலகாபாத் தூண் கல்வெட்டில் இருந்தது. அதில் தூண் கல்வெட்டில் இருந்த 33 வரிகளுக்கு பெயர் பிரயாகை பிரகஸ்தி என்று அர்த்தம். அலகாபாத் தூண் கல்வெட்டை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர் தான் நிறுவுறாரு. சமுத்திரகுப்தர் நிறுவிய அந்த தூண் கல்வெட்டு பார்த்திங்கன்னா ஹரிசேனர் என்பவரால் எழுதப்பட்டது. அலகாபாத் தூண் கல்வெட்டை எழுதியவர் ஹரிசேனர். அதில் 33 வரிகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ பிரயாகை என்பது அலகாபாத்தை குறிக்கும் சொல், பிரகஸ்தி என்பது ஸ்துதியை குறிக்கும் சொல். அப்போ பிரசஸ்தி அல்லது பிரகஸ்தி எப்படி வேணால் சொல்லலாம். இது ஸ்துதி என்று அழைக்கப்படக்கூடிய சமஸ்கிருத மொழி சொல்லில் இருந்து வந்தது. இதற்கு புகழ் பாடுதல், பிரைஸ் ஆஃப் கிங் என்று அர்த்தம். அரசரை புகழ் பாடுதல் என்று குறிப்பிடுவாங்க. பிரயாகை பிரகஸ்தியில் 33 வரிகள் இடம்பெற்றிருந்தது. இது தேவநகரி வரி வடிவத்தில் எழுதப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதில் சமுத்திரகுப்தரை மனித உருவில் தோன்றிய கடவுள் என்று ஹரிசேனர் குறிப்பிட்டிருக்கார். மனித உருவில் தோன்றிய கடவுள் என்று சமுத்திரகுப்தர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் படையெடுப்புகள் என்று பார்க்கலாம். படையெடுப்புகள் சமுத்திரகுப்தர் திக்விஜயம் செய்தார் என்று சொல்லியிருக்காங்க வரலாறுகளில். திக்விஜயங்கிறது 8 திக்குகளிலும் போரிடுதல் என்று அர்த்தம். இதில் ஃபஸ்ட்டு வட இந்திய படையெடுப்பு தான், நார்த் இந்தியன் இன்வேஷன். அதில் 9 அரசர்களை தோற்கடிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது தக்ஷிணபாதா
படையெடுப்பு. தக்ஷிணபாத படையெடுப்பில் 12 அரசர்களை தோற்கடிக்கிறார். அந்த 12 பேரில் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் விஷ்ணுகோபன். இந்த விஷ்ணுகோபன் ஆட்சி செய்த பகுதி காஞ்சிபுரம். அப்போ காஞ்சிபுரத்தின் பல்லவ மன்னன் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் சமுத்திரகுப்தர். தக்ஷிணபாத படையெடுப்பில் இதை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு வட இந்திய படையெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. வட இந்திய படையெடுப்பு அப்படிங்கிறது 2ஆம் காலகட்டத்தில் நடந்துச்சு. அங்கே கப்பம் கட்டுவாங்க, அதாவது வரிகளை மட்டும் பெறுகிறார், ஹோமேஜை மட்டும் பெறுறாரு. அவரை கப்பம் கட்டு நாடுகளாக கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், கிழக்கு பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகியவை இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் கவிராஜா என்ற பெயர் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இசை மற்றும் கவிதைகளில் ஆர்வம் காட்டினார். அவருடைய தங்க நாணயங்களில் வீணையின் உருவத்தை பதித்து வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வீணையின் உருவம் மட்டுமல்லாமல் அவருடைய தங்க நாணயங்களில் குதிரை, லட்சுமி, வில், அம்பு, வாள் போன்றவை இடம்பெற்றது என்பதும் வரலாறு. வீணை தான் ரொம்ப முக்கியமானது. பிளேயிங் ஹார்ப் என்று சொல்லக்கூடிய இந்த வீணை அதிக அளவு இவர் தங்க நாணயங்களில் பயன்படுத்தியிருந்தார். லட்சுமி என்ற ஒரு செல்வத்தின் தெய்வத்தின் உருவத்தையும் பதித்து வெளியிட்டிருக்கிறார். பின்னாட்களில் முகமது கோரி தனது நாணயங்களில் லட்சுமியை வெளியிடுவார், லட்சுமி உருவத்தை வெளியிடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் 2 பேர். ஒருத்தர் வசுபந்து என்ற பௌத்த அறிஞர். இந்த பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தரே தான். சமுத்திரகுப்தர் பேட்டர்னைஸ்டு வசுபந்து த புத்திஸ்ட் ஸ்காலர் as well as the contemporary. இவருடைய சமகாலத்தவராக ஸ்ரீமேகவர்மன் என்ற இலங்கையின் பௌத்த அரசன் இருந்தார். சிலோனுடைய அரசர் என்று சொல்லலாம். சிலோன்னு சொன்னாலும் இலங்கைன்னு சொன்னாலும் ஒன்று தான். இலங்கையை சார்ந்த பௌத்த அரசர் ஸ்ரீமேகவர்மன் யார் காலத்தை சார்ந்தவர் என்றால் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பு: சமுத்திரகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் ராமகுப்தர் என்று சொல்லப்படுகிறார். இந்த ராமகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தரால் கொல்லப்பட்டார் என்ற ஒரு வரலாறும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மறுக்க முடியாத ஒன்று அப்படிங்கிறதையும் சொல்லுறாங்க. அதற்கு அடுத்ததாக 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலம். 2ஆம் சந்திரகுப்தர் என்பவர் சமுத்திரகுப்தரின் மகன் என்று அறியப்படுகிறார். இவருக்கு விக்ரமாதித்யா என்ற பெயர் இருக்கிறது. விக்ரமாதித்யா என்ற பெயருக்கான விளக்கம் வீரத்தின் சூரியன் என்று சொல்வார்கள், சன் ஆஃப் பிரேவ்னஸ் என்று குறிப்பிடுவார்கள். இவருடைய ஆட்சி காலம் 380 ஸ்டார்ட் ஆகி 415 முடியுது. சில இடங்களில் 375 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு என்றும் சொல்கிறார்கள். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசராக இவர் அழைக்கப்படுகிறார். 2ஆம் சந்திரகுப்தர் என்பது வெள்ளி நாணயங்களை முதலில் வெளியிட்ட அரசராக அறியப்படுகிறார். அதாவது ஜென்ரலாக கேட்டால் தங்க நாணயங்களை வெளியிட்டவர்னு ஜென்ரலாக பொதுவாக கேட்குறாங்க. ஸ்ரீகுப்தர்லாம் ஆப்ஷன் கொடுக்காம கேட்டாங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர் தான் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அதுவே 2ஆம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குப்தர்களின் தங்க நாணயம் தினரா என்று அழைக்கப்பட்டது. குப்தர்களுடைய தங்க நாணயம் தினரா என்று அழைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நாணய சீர்திருத்தங்களை வெளியிட்டவர் என்று பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அவர் டிஃப்ரெண்ட்டு. சமுத்திரகுப்தர் நாணய சீர்திருத்தங்களை வெளியிட்டார். குப்தர்கள் குஷானர்களின் நாணயங்கள் முறையை பின்பற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ குஷானர்களின் நாணய முறையை பின்பற்றினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஸோ சமுத்திரகுப்தருக்கும் சந்திரகுப்தருக்கும் கூடிய இடைப்பட்ட விஷயம் தான் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. 2ஆம் சந்திரகுப்தரும் 40 ஆண்டுகள் ரூல் பண்ணுறாரு என்றும் தகவல்கள் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய தலைநகராக பாடலிபுத்திரம் நிறுவப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2ஆம் சந்திரகுப்தருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்களில் விக்ரமாதித்யா மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பெயர். விக்ரமாதித்யா மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பெயர். அது இல்லாமல் நரேந்திர சந்திரா, சிம்மச்சந்திரா, நரேந்திர சிம்மா, விக்ரம தேவராஜா, தேவஸ்ரீ, தேவகுப்தா, சாகரி என்று பல பட்ட பெயர்கள் இருக்கிறது. நரேந்திர சந்திரா, சிம்மச்சந்திரா, நரேந்திர சிம்ஹா, விக்ரம தேவராஜா, தேவஸ்ரீ, தேவகுப்தா என்று குறிப்பிடுவாங்க. இதில் எத்தனை தேவ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவராஜா, தேவஸ்ரீ, தேவகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நரேந்திரா எத்தனை இருக்குன்னா நரேந்திரா 2 இருக்கிறது. சிம்மா 1 இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த சாகரிங்கிற பெயர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சாகா என்ற ஆட்சியாளர்களை தோற்கடித்ததினால் இவர் சாகரி என்னும் பட்டத்தை சூடிக்கொண்டார். இந்த சாகா அரசர்கள் மேற்கு மாலவம் மற்றும் குஜராத் பகுதியை சார்ந்தவர்கள். இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, குஜராத் ஏரியாவை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குதுப்பினாருக்கு அருகில் இருக்கக்கூடிய இரும்பு தூண் 2ஆம் சமுத்திரகுப்தரால் நிறுவப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது என்று புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ த அயன் பில்லர் நியர் த குதுப் மினார் பிலீவ்டு டு பி பில்ட் பை சந்திரகுப்தா த செகண்ட் என்று புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ அதை ஒரு டைம் கன்சிடர் பண்ணுங்கள்.
இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலகட்டத்தில் தான் பாகியான் குப்த பரப்புக்கு அல்லது குப்த நாட்டிற்கு வந்து வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இவருடைய ஆட்சியில் நவரத்தினங்கள் என்ற புலவர்கள் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியில் நவரத்தினர்கள் என்ற 9 பேர் இருந்தாங்க. இந்த 9 பேர் யாருன்னு பார்க்கலாம். காளிதாசர் சமஸ்கிருத புலவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரிசேனர் இவருடைய தந்தை காலத்திலிருந்தே இருந்தவர். அலகாபாத் பிரயாகை பிரகஸ்தி என்பதெல்லாம் எழுதினவர். சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்திலும் இருந்திருக்கிறார். காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் அகராதியல் ஆசிரியர், லெக்சிகோகிராஃபர், தன்வந்திரி ஃபிசிசியன் மருத்துவர், காகப்பனாக அஸ்ட்ராலஜர் ஜோதிடர், சங்கு கட்டிடக்கலை நிபுணர் ஆர்கிடெக்ட் என்று சொல்லுவார்கள், கட்டிடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானவில் அறிஞர் அஸ்ட்ரானமர். இப்போ பாருங்கள், வராகமிகிரர் வந்து அஸ்ட்ரானமர், காகப்பனாகர் வந்து அஸ்ட்ராலஜர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. காகப்பனாகர் ஜோதிடர், வராகமிகிரர் வானவியல் அறிஞர் என்று சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வராச்சி என்பவர் இலக்கண ஆசிரியர் என்று சொல்லலாம், இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் என்பவர் வந்து மாய வித்தைக்காரர், மெஜிசியன் என்று அழைக்கப்படுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் இவரை பற்றிய தனி தகவல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாம் சந்திரகுப்தருடைய மனைவிகள் 2 பேர், ஒன்று குபேரநாகா, இன்னொன்று துருபசுவாமினி என்ற 2 மனைவிகள் வந்து இருக்காங்க இரண்டாம் சந்திரகுப்தருக்கு. முதலாம் சந்திரகுப்தருக்கு ஒரு மனைவி குமாரதேவி, இரண்டாம் சந்திரகுப்தருக்கு 2 மனைவி குபாரநாகா மற்றும் துருபசுவாமினி. இவருடைய மகள் வந்து பிரபாவதி, இரண்டாம் சந்திரகுப்தரின் மகள் வந்து பிரபாவதி. இவரை வந்து வகாடக இளவரசன் ருத்ரசேனனுக்கு வந்து மணமுடித்து கொடுத்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. வகாடக இளவரசன் ருத்ரசேனனுக்கு வந்து மணமுடித்து கொடுத்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் உஜ்ஜயினி நகரத்தை வணிக நகரமாக உயர்த்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் சந்திரகுப்தர் உஜ்ஜயினி நகரத்தை ஒரு கமர்ஷியல் சிட்டியாக வணிக நகரமாக மாற்றினார். இவருக்கு பிறகு இவருடைய மகன் குமாரகுப்தர் ஆட்சிக்கு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குமாரகுப்தன் ஆட்சிக்கு வந்தார் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது குறிப்பாக வந்து இந்த அஸ்வமேத யாகத்தை பற்றி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐ திங்க் கவிராஜர் காலகட்டத்தில் அஸ்வமேத யாகம் வந்து நடைபெற்றது. 2 பேர் தான் அஸ்வமேத யாகம் செஞ்சுருப்பாங்க. ஒருத்தர் வந்து கவிராஜர் என்று அழைக்கப்பட்ட சமுத்திரகுப்தர், மற்றொருவர்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குமாரகுப்தர். இவர் வந்து இந்த அஸ்வமேத யாகம் வந்து செஞ்சுருக்காரு. குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். 415 455 காலத்தை சார்ந்தவர். மகேந்திர ஆதித்யா, சக்கராதித்யா, சிம்ம மகேந்திரா, அஸ்வ மகேந்திரா, மகேந்திர சிம்ஹா போன்ற பட்டங்களை கொண்டவர். அதில் அஸ்வ மகேந்திரா என்பது அஸ்வமேத யாகத்தை நடத்தியதால் அவருக்கு அந்த பெயர் அஸ்வ மகேந்திரா என்ற பெயர் வந்து கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் என்று அழைக்கப்படுகிறார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் வந்து குமாரகுப்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. தட்சசீல பல்கலைக்கழகம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அந்த தட்சசீல பல்கலைக்கழகத்தில் தான் கௌடில்யர் வந்து அர்த்தசாஸ்திரம் என்ற புத்தகத்தை வந்து எழுதினார் என்பது கூடுதல் தகவல். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர். தட்சசீல பல்கலைக்கழகம் பாகிஸ்தானில் இருக்குது, அங்கே தான் கௌடில்யர் அஸ்தசாஸ்திரம் என்ற புத்தகத்தை எழுதினார் என்பதும், விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் தர்மபாலர், இது வந்து வங்காளத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ பழமை வாய்ந்த பௌத்த பல்கலைக்கழகங்களை நாம் பார்க்கும்போது தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா ஆகியவை வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. குமாரகுப்தர் வந்து அஸ்வமேத யாகத்தை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது நாணயங்களை தன்னை கார்த்திகேயர் உருவத்தை பதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது நாணயங்களில் கார்த்திகேயர் உருவத்தை பதித்தவர் வந்து குமாரகுப்தர் என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ இன்கேஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா குமரன் கார்த்திகேயன் உருவத்தை பதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்தர் என்பவர் வந்து குமாரகுப்தரின் மகன். அவருடைய சமகாலத்தவராக தோரமானர் என்று ஒருத்தர் இருக்கார். இந்த தோரமானர் யார் என்று பார்த்தீங்கன்னா அந்த ஹூணர்களோடு தொடர்புடையவர் என்பது பார்க்க முடிகிறது. ஸ்கந்தகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். இவர் ஹூணர்களை தோற்கடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஹூணர்கள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து குப்த அரசின் மீது போர் தொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜுனாகர் கல்வெட்டு என்பது ஹூணர்களின் படையெடுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது. மிலேச்சர்கள் என்பது வெளிநாட்டினர் என்று பொருள். மிலேச்சனர் என்ற, அதாவது ஸ்கந்தகுப்தர் வந்து ஹூணர்களை மிலேச்சர் என்று குறிப்பிடுகிறார் என்றும் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் பாலாதித்யா வந்து நரசிம்மகுப்தா என்னும் பட்டத்தை சூடிக்கொண்டார். பாலாதித்யர் சூடிக்கொண்ட பட்டம் வந்து
நரசிம்மகுப்தர் என்ற பட்டத்தை சூடிக்கொண்டார். இவர் தான் பௌத்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பௌத்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிறார். பாலாதித்யர் என்பவர் பௌத்த மதத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறாரு. பாலாதித்யர் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசராக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலாதித்யர் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசராக இருக்கிறார் என்பது பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இடத்துல வார்த்தை என்ன பயன்படுத்தியிருக்காங்க? பேரரசர் என்று பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த கிங்ஷிப் என்ற அடிப்படையில் பெரும் பகுதியை ஆட்சி அமைத்தவர் என்ற அடிப்படையில் தான் பாலாதித்யர் வந்து பேரரசர் என்று அழைக்கப்படுகிறார். கடைசி அரசர் அப்படின்னா விஷ்ணுகுப்தர் தான். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய சமகாலத்தவராக மிகிரகுலர் என்ற ஒருவரும் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது பாலாதித்யரின் சமகாலத்தவராக மிகிரகுலர் என்று இருக்கிறாரு. அவர் வந்து மகதத்தின் ஆட்சியாளராக இருக்கிறார். மிகிரகுலருக்கு பாலாதித்யா வரி கட்டிட்டு வர்றாரு. ஆனாலும் மிகிரகுலர் வந்து பௌத்த மதம் தொடர்பாக 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதுனால பாலாதித்யா மிகிரகுலர் என்பவரை கைது செய்து வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மிகிரகுலர் வந்து ஹூன வம்சத்தை சார்ந்தவர். ஹூன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஹூனர்கள் வம்சத்தை சார்ந்தவர். 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் எதுன்னு கேட்டால் புத்திசம் தான். புத்திசம் தொடர்பாக பாலாதித்யாவுக்கும் மிகிரகுலருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. இதில் பாலாதித்யா மிகிரகுலரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் என்று கேட்டால் விஷ்ணுகுப்தர். அப்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கடைசி பேரரசர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா, குப்தர்களின் கடைசி பேரரசர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா பாலாதித்யா என்பது ஆன்சர். குப்தர்களின் லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கிங், கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் வந்து 2 பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும் 6th புக்கில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாகியான் பற்றிய ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனும், சிமிலர்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவில் வந்து பார்த்திங்கன்னா யுவான்சாங் பற்றின ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபாகியான் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வாழ்ந்தவர். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இவர் வந்து குப்த பேரரசுக்கு வராரு. குப்த பேரரசு மொத்தமாக இவருடைய பயண காலம் 9 ஆண்டுகள். இந்தியாவில் தங்கியிருந்தது 9 ஆண்டுகள். அதில் 6 ஆண்டுகள் வந்து குப்த பேரரசுலேயே இருக்கிறாரு. அப்போ இவர் பயணம் செய்ததில் 9 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் இந்த குப்த நாட்டிலேயே தங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குப்தர்களின் சமூக பொருளாதார சமய ஒழுக்க நிலைகளை பற்றி குறிப்பிடுகிறார். சமூகம், சோசியோ எக்கனாமிக், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ், மாரல் கண்டிஷன்ஸை பற்றி இவர் வந்து சொல்கிறாரு. குப்த பேரரசில் மரண தண்டனைகள் இல்லை என்று குறிப்பிடுகிறார். குப்த பேரரசில் வந்து மரண தண்டனைகள் இல்லை. தொடர்ச்சியான குற்றங்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு, திருடினால் வந்து வலது கையை வந்து துண்டிச்சிருவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபாகியானுடைய கருத்தின்படி மதுரா வந்து மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய இடமாக மதுரா கருதப்படுவது மட்டுமல்லாமல் மக்கள் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர். அப்புறம் அவங்க குடும்பங்களை வந்து பதிவு செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. பாடலிபுத்திரம் தான் கேபிட்டல், குப்தர்களுடைய தலைநகரம். மக்கள் வந்து செல்வ வளம் மிக்கவர்களாக இருந்தார்கள். ப்ராஸ்பரிட்டி அங்கே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து தானம் செய்யும் பழக்கம் வந்து நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாடலிபுத்திரத்தில் பார்க்கலாம். ஸோ டொனேட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி வந்து மக்களிடம் இருந்திருக்கு, அந்த ஹேபிட்டும் இருந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. வைசிய மக்கள் வந்து தர்மம் செய்வதற்கும் மருத்துவம் செய்வதற்கும் சாஸ்திரங்களையும் உருவாக்கவும் நிறைய விஷயங்களுக்கு ஃபண்டு பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ மருத்துவங்கள், சாஸ்திரங்களை உருவாக்குதல், தர்மம் செய்தல் ஆகியவற்றுக்கு வந்து நிறைய ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மகதம் என்பது மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்த பகுதியாக இருக்கிறது. நீதி கடுமையான தண்டனைகளை கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதாவது மகதத்தில் கடுமையான தண்டனை கொடுக்கப்படவில்லை, மரண தண்டனைகள் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. கயா, புத்தர் உரையாற்றிய அந்த கயா பகுதி வந்து பாலடைந்து காணப்பட்டது, டெசோலேட்டடாக இருந்தது, பாலடைந்து காணப்பட்டது. கபிலவஸ்து வந்து காடாக இருந்தது. கபிலவஸ்து வந்து ஒரு காட்டுப்பகுதியாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. பாகியான் பாடலிபுத்திரத்தில் மட்டும் 3 ஆண்டுகள் தங்கி சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார். பாகியான் வந்து 9 ஆண்டுகள் பயணம் செய்தார். 9 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தார். 6 ஆண்டுகள் குப்தர்கள் நிலப்பகுதியில் வாழ்ந்திருக்காரு. அதில் பர்டிகுலர் 3 ஆண்டுகள் வந்து பாடலிபுத்திரம் பகுதியில் இருந்தார் என்று தகவல்கள் சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து யுவான்சுவாங் எழுதிய புத்தகம் வந்து சியூகி என்று அழைக்கப்படுகிறது. யுவான்சுவாங் வந்து பயணங்களின் இளவரசர் அல்லது புனித யாத்ரீகர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார். புனித யாத்ரீகர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டால் யுவான்சுவாங்.
இவர் ஹர்ஷர் காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கு வராரு. இவருடைய பயண குறிப்பு சியூகி என்று அழைக்கப்படுகிறது. சியூகி என்று அழைக்கப்படுகிறது. ஹர்ஷர் காலத்து சமூக பொருளாதார மத பண்பாட்டு நிலைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஹர்ஷர் காலத்து சமூக பொருளாதார மத பண்பாட்டு நிலைகளை வந்து விளக்குகிறது. ஹர்ஷர் என்ற பௌத்த மன்னர் யுவான் சுவாங்கை கஜங்கலா என்ற இடத்தில் வந்து மீட் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ராஜ்மஹாலுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹர்ஷர் யுவான் சுவாங்கை மீட் பண்ண இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஜங்கலா என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷர் வந்து பிரயாகையில் நடைபெற்ற கும்பமேளாவை வந்து அவரை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி எழுதுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கன்னோசி பௌத்த பேரவை ஹர்ஷருடைய தலைநகரத்தில் 20 அரசர்கள் பங்கேற்றார்கள். புத்தரின் தங்க சிலை நிறுவப்பட்டது, 3 அடி சிலை மற்றொன்று நிறுவப்பட்டதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த பிரயாகை பேரவை வந்து 4 நாட்கள் வந்து நடைபெற்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹர்ஷர் நன்கொடைகளை வழங்கினார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. வேத அறிஞர்கள், பௌத்த அறிஞர்கள், ஏழை மக்களுக்கு ஆகியோருக்கு வந்து நிறைய வந்து இவர் நிறைய டொனேஷன் வந்து கொடுத்தார் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம். சரி, ஏன் இதெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு வரோம்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம்? குப்தர்களுடைய சான்றாதாரங்கள், அவர்கள் காலத்தில் வாழ்ந்த இந்த கல் தூண்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். குப்தர்கள் காலத்து அகழ்வாராய்ச்சி சான்றுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதற்கடுத்து கல்வெட்டுகள் பார்த்தோம், இலக்கிய சான்றுகள் பார்த்தோம். அப்புறம் மன்னர்களில் ஸ்ரீகுப்தர், குப்த வம்சத்தை நிறுவியவர், கடோத்கச்சர் மகாராஜா என்று அழைக்கப்படுகிறார். சமுத்திரகுப்தர், முதலாம் சமுத்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்படுகிறார். குப்த வம்சத்தை உண்மையில் நிறுவியவர் என்றும் அறியப்படுகிறார் என்று பார்க்குறோம். ஆரம்பித்து விஷ்ணுகுப்தர் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். விஷ்ணுகுப்தர் வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஃபாகியான் பார்த்தோம், ஃபாகியானுடைய செயல்பாடுகளை முடிச்சிட்டோம். ரெண்டாவது யுவான் சாங் பார்த்தோம், யுவான் சாங்கும் முடிச்சிட்டோம். மூன்றாவது நாலந்தா பார்க்குறோம். நாலந்தா என்ற சமஸ்கிருத மொழி சொல்லிற்கு வற்றாத அறிவு என்று பெயர். அப்போ வற்றாத அறிவு, நா அலம் தா என்று அர்த்தம். கிபி 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர் என்பது தெரியும். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் வந்து குமாரகுப்தர், அதை பராமரித்தவராக ஹர்ஷர் வந்து அறியப்படுகிறார். நாலந்தா பல்கலைக்கழகம் மகாவிகாரம் என்றும் அழைக்கப்பட்டது. இங்கு 8 மகா பாடசாலைகள் காணப்பட்டது, 3 பெரிய நூலகங்கள் வந்து காணப்பட்டது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பாடலிபுத்திரம் அல்லது பாட்னாவிற்கு தென்மேற்கே 95 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது. தென்மேற்கே 95 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது. குறிப்பாக ஷெரீப் நகரத்திற்கு அருகில் உள்ளது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து கிபி 1200 இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தாக்கி அழித்தவர் மாம்லுக் துருக்கி படையெடுப்பாளர் பக்தியார் கில்ஜி என்பவர் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாலந்தா பல்கலைக்கழகம் என்ற பாரம்பரிய தளத்தை யுனெஸ்கோ அங்கீகாரம் அளித்த ஆண்டு வந்து 2016. புக்கில் இயர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். 2016 தான் யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, இது வந்து கன்ஃபார்ம். நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஆண்டு 2016. 12 ஹெக்டேர் பரப்பளவில் இதில் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பரப்பளவில் மடாலயங்கள் காணப்பட்டது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 30 ஏக்கரு. அதில் 11 மடாலயங்கள், 6 செங்கல் கோயிலும் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றிய தகவல்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கடுத்து ஹூனர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்க்கலாம். இந்த ஹூனர்கள் என்பவர்கள் மத்திய ஆசியாவில் காஸ்பியன் கடலுக்கு அருகே இருந்த நாடோடி பழங்குடியினர் என்று குறிப்பிடுவாங்க. ஹூனர்களுடைய தலைவர் வந்து அட்டிலா என்று ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த தகவல்களை வந்து டாசிடஸ் வந்து சொல்கிறார். ஹூனர் யார் என்று விளக்கியவர் வந்து டாசிடஸ் தான். ஹூனர்களின் தலைவர் வந்து அட்டிலா. ஹூனர்கள் ரோம், கான்ஸ்டாண்டினோபிளை வந்து தாக்குறாங்க. ரோம் மற்றும் கான்ஸ்டாண்டினோபிளை வந்து தாக்குறாங்க. வெள்ளை ஹூனர்கள் இந்தியாவை தாக்கினார்கள். ஹூனர்களில் ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர் வந்து தோரமானர். இந்த தோரமானர் தலைமையில் தான் இவர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளார வராங்க. ஸ்கந்தகுப்தரை தோற்கடிக்கிறாங்க. குப்த பகுதிகளில் தங்களுடைய ஆட்சிகளை வந்து நிறுவுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தோரமானருடைய மகன்தான் வந்து மிகிரகுலர் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஹூனர்களின் ஆட்சிக்கு வந்து முடிவு கட்டியவர் வந்து யசோதர்மன். யசோதர்மன் என்பவர் தான் ஹூனர்களின் ஆட்சிக்கு வந்து முடிவு கட்டினார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ அப்போது குப்தர்களுடைய நிர்வாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாகியான் என்பவர் யாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யுவான் சுவாங்.
யுவான்ஸ்வாங் என்பவர் யாருன்னு பார்த்தோம். அதற்கு அடுத்து வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் என்னங்கிறத பார்த்தோம். நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஹூனர்கள் யார் அப்படிங்கிற தகவல்களை பார்த்தோம். இதெல்லாம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, இனிமேல் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப கம்மியாக கொஸ்டின் வரும் அப்படிலாம் நினச்சிட்டு எதையும் படிக்காம விடாதீங்க. எவ்ரி சிங்கிள் மார்க்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு குப்தர்களின் நிர்வாகத்துக்கு போகலாம். குப்தர்கள் அரச மரபை பின்பற்றினார்கள். இவங்க கிங்ஷிப்பை வந்து பின்பற்றினாங்க. குப்த அரசர்களுடைய பட்டப்பெயர் பார்த்திங்கன்னா மகாராஜா, மகாராஜாதிராஜா என்ற பட்டத்தை வந்து பயன்படுத்தினாங்க, அல்லது மகாராஜா அதிராஜா. அதுக்கு அடுத்தது வந்து பரம பட்டரக, பரமேஸ்வர, பரம தெய்வத, பரம பகவத போன்ற பட்டப்பெயர்களை சூடிக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ தெய்வத என்பது தெய்வத்தை குறிப்பிடக்கூடியது, பகவத என்பது விஷ்ணுவை குறிப்பிடக்கூடியது, பரமேஸ்வர என்பது சிவனை குறிக்கக்கூடியது, பரம பட்டரக, மகாராஜாதிராஜா போன்ற பட்டங்களை வந்து குப்தர்கள் வந்து சூடிக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமுத்திரகுப்தர் வந்து அலகாபாத் கல்வெட்டில் அவர் வந்து புருஷர் என்று புகழப்படுகிறார். புருஷர் என்பவர் வந்து அனைவருக்கும் மேலானவர் என்று அழைக்கப்படுகிறார் என்று பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்கள் யாரெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மந்திரினா அமைச்சர்கள், இன்றைக்குமே மந்திரிங்கிற பேர் வந்து நாம் பயன்படுத்தலாம். குமார் அமத்தியா என்பவர் ஒரு உயர் அலுவலராக இருக்கிறார். அதிகரணம் என்பது குமார் அமத்தியாவின் அலுவலகமாக இருக்கிறது. அப்போ குமார் அமத்தியா என்பது அஃபீஷியல் ஒரு அலுவலர். அவருடைய ஆஃபீஸோட பேர் வந்து அதிகரண மண்டபம் அல்லது அதிகரணா என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து வைசாலி முத்திரைகளில் வந்து இந்த தகவல்கள் காணப்படுது என்று பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் அமத்தியா என்பது அடுத்த நிலை அதிகாரம் கொண்ட அலுவலர்கள் என்று சொல்கிறாங்க. குமார் அமத்தியாவுக்கு அடுத்தது அமத்தியா. ஏன்னா குமார் அமத்தியா தான் சீஃபு, அவருக்கு கீழே அமத்தியா இருக்காங்க. இதற்கான சான்றுகள் வந்து பீடாரி முத்திரைகள்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. குமாரமத்தியா பதவிகள் வந்து பெரும்பான்மையாக இளவரசர்களுக்கு இந்த பதவி வந்து வழங்கப்பட்டது. வருவாய்த்துறையை கண்காணிப்பவர்களாக குமாரமத்தியா வந்து இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதில் மிக முக்கியமானவர் வந்து ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய பிரயாகை பிரகஸ்தியை வந்து இவர் தான் எழுதினார், பிரசஸ்தியை அவர் தான் எழுதினார். இந்த ஹரிசேனர் வந்து துருவபுதி என்பவருடைய மகனாக இருந்திருக்கிறார். ஹரிசேனர் வந்து வகித்த பதவிகள் வந்து சந்திர விககிகா, மகா தண்டநாயகா, குமாரமத்தியா போன்ற பதவிகளை வந்து இவர் வந்து வகிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து சந்தி விக்கிரகிகா, மகா சந்தி விக்கிரகிகா போன்றவை வந்து அமைதி மற்றும் போர் தொடர்பான அமைச்சராக இருக்கிறார். வார் அண்ட் பீஸ் என்று குறிப்பிடுவார்கள். அமைதி மற்றும் போர் தொடர்பான அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. தண்டநாயகா, மகா தண்டநாயகா ஆகியவர்கள் வந்து நீதித்துறை மற்றும் இராணுவம் சார்ந்த அலுவலர்களாக இருந்திருக்காங்க. மகா அஸ்வபதி என்பவர் குதிரைப்படை தளபதியாகவும், பாலாதிகிருதா என்பவர் காலாட்படை தளபதியாகவும் இருந்திருக்கிறாரு. மகா பாலாதிகிருதா என்பவர் குதிரைப்படை தளபதியாகவும் உயர் அதிகாரியாகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ அஸ்வபதிக்கும் மேலே உயர் பதவி என்று குறிப்பிடலாம். சேனாபதி என்ற ஒரு பதவி குப்தர்கள் காலத்தில் குறிப்பிடப்படவில்லை. அப்படி ஒன்று இருந்ததாக இதில் சொல்லப்படலை. அப்போ நமக்கு ஆப்ஷனில் இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேரில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரணபண்டாகர் அதிகரணா அப்படின்னு ஒரு பாதுகாவலர் இருக்கார். இராணுவ கிடங்குகளின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரணபண்டாக அதிகரணா என்று நம்ம குறிப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வைசாலி முத்திரைகளில் காணப்பட்டிருக்கிறது. தண்ட பாஷிகா என்பவர் காவல் அதிகாரியாக இருக்கிறார். மகா பிரதிகாரா அரண்மனை காவலராக இருக்கிறார். காத்தியாத பகிதா என்பவர் அரசு சமையல் காவலராக இருக்கிறார். தூதகர் என்பவர் வந்து ஒற்றராக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் அரச பதவிகளை பற்றி குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அக்னிகுப்தர் வந்து மகா தண்டநாயகரை அக்னிகுப்தான்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றிய முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அக்னிகுப்தர் வகித்த பதவி மகா தண்டநாயக்கா. அவரை பற்றி பல முத்திரைகள் வந்து கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அலகாபாத் பிரசஸ்தியில் 3 தண்டநாயக்கர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதும், இவர்கள் வம்சாவளி நியமனத்தை அடிப்படையால் தான் நியமிக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு குப்தர்களின் நிர்வாக பிரிவுகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். குப்தர்களுடைய நிர்வாக பிரிவில் தேசம் தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சபார்டினேட். அப்போ தேசத்தை வந்து புக்தின்னு அழைக்கிறாங்க. புக்தி, இந்த புக்தியை ஆட்சி செய்தவர் வந்து ஆளுநர், உபரிகா என்ற ஒரு ஆளுநர். அப்போ தேசத்தை ஆட்சி செய்தவர் உபரிகா. யானை, குதிரை, இராணுவ நிர்வாகம் ஆகிய பதவிகளை வந்து கொண்ட இந்த ஆளுநர் ஒருத்தர் இருப்பார். யானைப்படை கொடுத்துருப்பாங்க, குதிரைப்படை நிர்வாகம், இராணுவ நிர்வாகம் இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய உபரிகா ஒருத்தர் இருப்பார். அதுக்கடுத்து விஷயா என்பது மாவட்ட அளவில் இருக்கும். விஷயபதி அதன் ஆட்சியாளர்.
கிராமம்னு எடுத்துட்டா கிராமிகா, கிராம தயாக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அதிகாரிகள் காணப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தாமோதர்பூர் செப்பேடுகள் என்ன சொல்லுதுன்னா 3 உபரிகா ஆளுநர்களுக்கு மகாராஜா பட்டம் வழங்கியதை பற்றி குறிப்பிடுகிறது என்று சொல்லப்படுது. அப்போ தாமோதர்பூர் செப்பேடுகள் என்பது குப்தர்கள் காலத்தை சார்ந்தது. 3 உபரிகா ஆளுநர்களுக்கு மகாராஜா பட்டம் வழங்கியதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. புத்தகுப்தரின் ஏரன் கல்வெட்டு அதாவது குப்தர் ஆண்டோட அடிப்படையில் 165ன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஜென்ரலாக புரிஞ்சிக்கக்கூடாது. புத்தகுப்தரின் ஏரன் கல்வெட்டு வந்து லோகபாலா என்ற அலுவலரை பற்றி குறிப்பிடுகிறது. புத்தகுப்தர் காலத்தை சார்ந்த ஏரன் கல்வெட்டு லோகபாலா என்ற அலுவலரை பற்றி குறிப்பிடுகிறது. அவர் வந்து மகாராஜா சுரேஷ்மி சந்திரா என்பவராக இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவர் காலந்தி நர்மதி நதிகளுக்கு இடையிலான பகுதியை ஆட்சி செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. மகாராஜா சுரேஷ்மி சந்திரா என்பவரை பற்றிய தகவல்கள் இது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மாவட்ட நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா விதி, பூமி, பதாகா, பீடா போன்ற பிரிவுகள் வந்து இதில் காணப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் வந்து விதி, பூமி, பதாகா, பீடா போன்ற பிரிவுகள் வந்து மாவட்ட நிர்வாகத்தில் இருக்குது. தாமோதர்பூர் செப்பேடுகள் எடுத்துட்டோமா மகாதாரா என்பவர் தலைமையில் தான் இந்த பகுதிகள் வந்து செயல்படுகிறது. மகாதாரா என்பவர் கிராம தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்ல முடிகிறது. அப்போ மகாதாரா என்பவர் ஒரு கிராம தலைவர். அஷ்டகுல அதிகரணா என்பது 8 உறுப்பினர்களை கொண்ட குழுவை பற்றி குறிப்பிடுகிறது என்பதும் பார்க்க முடிகிறது. அப்போ 8 உறுப்பினர்களை கொண்ட குழு என்பது அஷ்டகுல அதிகரணா. அஷ்டகுல அதிகரணா அதோடைய தலைமை யாருன்னு கேட்டால் மகாதாரா. அதுக்கப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தை சார்ந்த சாஞ்சி கல்வெட்டு பஞ்சமண்டலியை பற்றி பேசுகிறது. பஞ்சமண்டலியை பற்றி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு எதுன்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தை கல்வெட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். குப்தர்களுடைய பொருளாதார நிலையை பற்றி காமந்தகர் எழுதிய நிதிசாரா என்ற புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இப்போ குப்தர் காலத்து பொருளாதார நிலை என்பது காமந்தகர் எழுதிய நிதிசாரா என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு அஸ்த சாஸ்திராவுக்கு இணையானது என்று சொல்கிறாங்க. பாரம்பூர் செப்பேடு என்பது நிலத்தின் உரிமையாளர் அரசர் மட்டும்தான். பாரம்பூர் செப்பேடு சொல்லுது நிலத்தின் ஒரே உரிமையாளர் அரசர் மட்டும்தான் சொல்லுது. உஸ்தபாலா என்பவர் வந்து நில பரிமாற்ற அலுவலராக குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்தவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு நிலங்களோட வகைகள், நில குத்தகைகளின் வகைகள், வரிகளோட வகைகள்னு பல வகை இருக்குது. இப்போ நிலத்தோடைய குத்தகை வகை, வரி வகைகள்னு மொத்தம் 3 வந்து குப்தர்களில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேத்ரா என்பது பயிரிடக்கூடிய நிலம், கிலா என்பது தரிசு நிலம், அப்ரஹதா என்பது காடு, வஸ்தி என்பது குடியிருப்பு நிலம். சேத்ரா என்பது பயிரிடக்கூடிய நிலம், கல்டிவேட்டிங் லேண்ட் என்று சொல்வார்கள். கிலா என்பது பேரன் லேண்ட், தரிசு நிலம். அப்ரஹதா என்பது ஜங்கிள், காடு. வஸ்தி என்பது பார்த்திங்கன்னா குடியிருப்பு நிலம் என்றும், கபட சராகா என்பது மேய்த்தல் நிலம், பாஸ்டோரல் லேண்ட் என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நிலத்தின் வகைகள். 5 வகையான நிலங்கள் இருந்திருக்கிறது. 4 வகையான நில குத்தகை இருந்திருக்கிறது. இந்த 4 வகையில் ஃபஸ்ட்டு நிவி தர்மான்னு இருக்குது, இன்னொன்று நிவி தர்ம அக்ஷயானா. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். நிவி தர்மா என்பது அறக்கட்டளை நிலமானியம் என்று சொல்வார்கள். மத்திய இந்தியா, வங்காளத்தில் வந்து இதை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது வந்து அறக்கட்டளை, அதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். அதே நிவி தர்ம அக்ஷயானா என்பது நிரந்தரமான பர்பச்சுவல் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இருக்கும். நிரந்தரமாக அந்த நிலத்தை அறக்கட்டளைக்கு வழங்கிடுவார்கள். அதில் வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் அதை வந்து விற்க முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். நெக்ஸ்ட்டு அபரதா தர்மா என்பது வருவாயை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பெர்பெச்சுவல் லேண்டாக இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தானம் அளிக்க இயலாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நிலத்தோட வருவாயை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதை கொண்டு போய் நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் நிலத்தை தானமாக கொடுக்க முடியாதுங்கிறத விஷயம். இந்த இடத்துல டைரெக்டாக நிலதானம்னே நீங்கள் எழுதிக்கலாம். நிலதானம் வந்து அளிக்க இயலாது, நிர்வாக அதிகாரம் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிர்வாக அதிகாரம் வந்து அவங்களுக்கு வந்து இதில் கிடையாது, வருவாயை மட்டும் பயன்படுத்திக்கலாம். பூமி சித்திரையானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. பூமி சித்திரையானா அப்படிங்கிறது நில உரிமை தடப்படும். தரிசு நிலத்தை சாகுபடி நிலமாக மாற்றுவங்களுக்கு குத்தகையிலேருந்து விலக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நில உரிமை தரக்கூடியது தான் வந்து பூமி சித்திரையானா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலமாக இது வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா நில கொடைகள், லேண்ட் டென்யூர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அல்லது லேண்ட் டொனேஷன் என்று சொல்லக்கூடியதில் அக்ரஹார மானியம், தேவகிரஹார மானியம், சமய சார்பற்ற மானியம்னு மொத்தம் 3 இருக்குது.
ஃபஸ்ட்டு அக்ரஹார மானியம் வந்து பிராமணர்களுக்கு தரப்படும் பரம்பரையாக வழங்கப்படும் வரி கிடையாது. தேவ அக்ரஹாரம் என்பது கோவில்களுக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ தேவ என்பது கோவிலை குறிக்கக்கூடிய சொல், அக்ர என்பது பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல். அப்போ அக்ரஹாரா என்பது பிராமணர்களுக்கானது, தேவ அக்ரஹாராங்கிறது கோவில் மராமத்து மற்றும் வழிபாட்டு பணிகளுக்கு வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியுது. இந்த நிலம் வந்து பிராமணர்கள் மற்றும் வைசியர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்ல முடிகிறது. சமய சார்பற்ற மானியம் என்பது நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்டது, நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோடைய குறிப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்தியாவுடைய நிலப்பிரபுத்துவம் என்ற இந்தியன் ஃபியூடலிசம் என்ற ஒரு புத்தகத்தை வந்து ஆர்எஸ் சர்மா எழுதுகிறாரு. இந்தியன் ஃபியூடலிசம், இந்த இந்தியன் ஃபியூடலிசம் புத்தகத்தை ஆர்எஸ் சர்மா எழுதினார். அதில் குப்தர்களின் நிலப்பிரபுத்துவ நிலை பற்றி குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குப்தர்களின் நிலப்பிரபுத்துவ நிலை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அங்கு சமந்தர்கள் என்று சொல்லக்கூடிய நிலப்பிரபுத்துவ ஆட்சியாளர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. துணை நிலப்பிரபுத்துவ ஆட்சியாளர் வந்து குப்தர்கள் காலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறாங்க. சமந்தர்கள் அல்லது சமந்தா, இங்கிலீஷில் சமந்தா என்று சொல்வார்கள், தமிழ் வந்து சமந்தர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நிலப்பிரபுத்துவ துணை நிலப்பிரபுத்துவ ஆட்சியாளர் வந்து குப்தர் காலத்தில் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் சர்மா தனது புத்தகத்தில் வந்து குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட்டு வரிகள். ஸோ வரி அடிப்படையில் பார்த்திங்கன்னா 11 வகையான வரிகளை குப்தர்கள் வந்து விதிச்சிருக்காங்க. ஓகே, பாகா, பாகா என்பது 6ல் 1 பாகா வரி, 1/6, 6ல் 1 பாக விளைச்சல் வந்து அரசுக்கு வந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க. போகா என்பது கிராமத்தினர் அரசுக்கு வழங்க வேண்டிய பழங்கள், விறகுகள், பூக்கள் பற்றி சொல்லக்கூடியது போகா. பாகாங்கிறது 1/6. நெக்ஸ்ட்டு கரா. கரா என்பது கிராமத்தின் மீது விதிக்கப்படும் குறிப்பிட்ட கால வரி, வருடாந்திர வரி அல்ல அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட கால வரி வந்து கரான்னு சொல்கிறாங்க. அடுத்தது பலி. பலி என்பது ஒரு ஒடுக்குமுறை வரி என்று அழைக்கப்படுகிறது. தொடக்கத்தில் விருப்ப வரியாக இருந்து பின்னாடி வந்து கட்டாயமாக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து உதியங்கா. உதியங்கா என்பது காவல் நிலைய வரியாக இருக்கலாம், இல்லைனா தண்ணீர் வரியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷனுக்கு வராங்க. அப்போ உதயங்கா என்பது காவல் நிலை வரி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு உபரி கரா. இப்போது கரா அப்படின்னா கிராமத்துக்கு இது கிராமத்தின் மீது விதிக்கப்பட்ட வரி, எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டேக்ஸ் என்று சொல்லுவார்கள் கரா. இப்போ உபரி கரானா, உபரினா கூடுதல்னு அர்த்தம். அப்போ கூடுதல் வரி என்று குறிப்பிடுவாங்க. இப்போ உபரினா என்ன மீனிங்னா கூடுதல்னு அர்த்தம், அதனால் இது வந்து கூடுதல் வரி என்று சொல்கிறாங்க. அப்புறம் ஹாலிவஹரா அப்படின்னு இருக்குது. அப்போ ஹராவே மொத்தம் 3 இருக்குது. ஹராங்கிறது கிராமத்தின் மீது விதிக்கிறது, உபரிகராங்கிறது கூடுதல் வரி, ஹாலிவஹரா என்பது கலப்பை வரி, கலப்பை மீது விதிக்கக்கூடிய வரியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ உபரிகரா என்பது ஒரு கூடுதல் வரி என்று நாம் பார்க்குறோம். ஹிரண்யா என்பது தங்க நாணயங்கள் மீதான வரி என்று சொல்லப்படுகிறது. ஹிரண்யா என்பது தங்க நாணயங்கள் மீதான வரி என்று குறிப்பிடப்படுகிறது. வாத பூதா என்ற வரி, இது வந்து ஸ்பிரிட்டு, காற்று மற்றும் ஆவிகளுக்கான சடங்குகள் மீதான வரி என்று வாதபூதா. ஹாலிவஹராங்கிறது கலப்பை வரி. சுல்கா என்பது சுங்க வரி. கிளிப்தா உபகிளிப்தா என்பது நில விற்பனை மீதான வரி என்று 11 வகையான வரிகளை குப்தர்கள் காலத்தில் பட்டியலிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து நாரத ஸ்மிருதி என்பது 2 வகையான அணைக்கரைகளை கொண்டு குறிப்பிடுகிறது. நாரத ஸ்மிருதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், நாரதர் தான் இது வந்து எழுதியிருந்தார். இவருடைய புத்தகத்தின் அடிப்படையில் அணைக்கரைகள் வந்து குப்தர்கள் காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறதும், பர்த்தையாங்கிறது வெள்ளங்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக பர்த்தையா என்ற கரை, கரா என்பது நீர்ப்பாசனத்துக்கு உதவும் என்று சொல்கிறாங்க. அப்போது கரா என்பதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். கரா என்பது ஒரு வகையில் அது வந்து நீர்ப்பாசனத்துக்கான வரி தான், ஆனால் கேனல் டாக்ஸ் இது டைரெக்டாக சொல்லலை, கிராமத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி, இது வந்து கரா. உபரிகராங்கிறது கூடுதல், ஆலிவஹரா என்பது கலப்பை மீது விதிக்கக்கூடிய வரி என்று சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சுங்கம் மற்றும் உலோகவியல், சுரங்கம் மற்றும் உலோகவியல்னு பார்க்குறோம். சுரங்கம் மற்றும் உலோகவியல், சுரங்கங்கள் பற்றி அமரசிம்மர், வராகமிகிரர், காளிதாசர் போன்றவர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக செம்பு சுரங்கம் வந்து ராஜஸ்தானில் காணப்பட்டது என்று சொல்கிறாங்க. இதை நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லையும் படிச்சிருக்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அவங்களுக்கு தேவையான செம்பு, காப்பர் என்பது ராஜஸ்தானிலிருந்தும் ஓமன் நாட்டிலிருந்தும் பெறப்பட்டது என்று நம்ம அங்கே படிச்சிருந்தோம். அதை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வணிகம் மற்றும் வர்த்தகர் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கலாம். 2 வகையான வணிகர்கள் இருந்திருக்காங்க. ஒன்று சிரேஷ்டி, இன்னொருத்தவங்க வந்து சஸ்தவாகா. சிரேஷ்டி என்பவர் ஒரு இடத்தில் தங்கி வணிகம் செய்யக்கூடியவர்கள், மார்க்கெட் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே தங்கி வணிகம் செய்யக்கூடியவராக இருப்பாங்க. சர்த்தவாகா என்பவர் வந்து எருது பூட்டிய வண்டியில் வணிகம் செய்பவர்கள்.
மக்களை நோக்கி செல்லக்கூடியவர்களாக சர்த்தவாகா இருக்காங்க. அப்போ வாகானா வாகனங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி ஆகியவை வந்து வணிக குழுக்களை பற்றி பேசுது. ட்ரேடு கில்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுது. துறைமுகங்கள் 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. மேற்கு பகுதியில் கல்யாண், மங்களூர், மலபார் ஆகியவை புகழ்பெற்ற துறைமுகங்களாக இருந்துச்சு. கிழக்கில் தாமிரலிப்தி என்ற வங்காள பகுதியை சார்ந்த துறைமுகம் இருந்துச்சு. இது மட்டும்தான் இந்த இடத்துல குப்தர்கள் காலகட்டங்களில் புகழ்பெற்ற துறைமுகங்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதர தகவல்களாக நிதிசாரா புத்தகம் வந்து அர்த்த சாஸ்திரத்துடன் ஒப்பிடப்படுகிறது. காளிதாசர் வந்து தென்னிந்தியாவுடைய மிளகு, ஏலக்காய் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்கிறார். வராக மிகிரர் வந்து பல தோட்டங்கள் அமைப்பதை பற்றி குறிப்பிடுகிறார் என்று பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு இலக்கியம், லிட்ரேச்சர். இலக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கியத்தில் சமய இலக்கியங்கள் ரொம்ப புகழ்பெற்றவை. சைவம், வைணவம், பௌத்தம், சமணம் போன்றவை வந்து புகழ்பெற்ற இலக்கியங்களாக இருக்குது. எனினும் காளிதாசர் ஃபுல்லாகவே சமஸ்கிருதத்தில் எழுதினார். இவர் தான் வந்து ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறார். ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டால் காளிதாசர். சாகுந்தலம், விக்ரம ஊர்வசியம், மாளவிகா நிமித்திரம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், ரிது சம்ஹாரம் போன்ற நாடகங்களை இவர் தான் எழுதினார். காளிதாசர் சாகுந்தலம், விக்ரம ஊர்வசியம், மாளவிகா நிமித்திரம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், ரிது சம்ஹாரம் போன்ற புத்தகங்களை வந்து இவர் வந்து எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே விசாக தக்தர் பார்த்திங்க அப்படின்னா தேவிச்சந்திரகுப்தம், முத்திரராட்சசம் என்ற இந்த தேவிச்சந்திரகுப்தம் மற்றும் முத்திரராட்சசம் என்ற இந்த 2 புத்தகங்களை வந்து வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்போ தேவிச்சந்திரகுப்தம் மற்றும் முத்திரராட்சசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து விசாகதத்தர். காளிதாசருடைய நாடகங்கள் பார்த்திங்கன்னா சாகுந்தலம், விக்ரம ஊர்வசியத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வத்சயானர் வந்து காமசூத்திரம் என்ற ஒரு புத்தகத்தையும், வராகமிகிரர் வந்து பிரிகத் சம்ஹிதா என்ற புத்தகத்தையும் எழுதினார். சந்திரகோமியர் என்பவர் வந்து சந்திராச்சாரிய வியாகரணம் என்ற புத்தகத்தை எழுதினார். இது ஒரு இலக்கண நூலாக அறியப்படுகிறது. சந்திராச்சாரிய வியாகரணம் என்பது ஒரு வகை இலக்கண நூல் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு அமரசிம்மர் வந்து அமரகோஷம் என்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதுகிறாரு. இது வந்து சமஸ்கிருத சொற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. வாக்பக்டர் வந்து அஷ்டாங்க சங்கிரகம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அஷ்டாங்க சங்கிரகம், அஷ்டாங்க ஹிருதய சம்ஹிதை ஆகிய புத்தகங்கள் வந்து வாக்பக்டர் காலத்தில் எழுதப்பட்டது. ஆரியப்பட்டர் காலத்தில் ஆரியப்பட்டயம் என்ற புத்தகமும், காமந்தகர் காலத்தில் வந்து நிதிசாரம் மற்றும் வீரசேனர் காலகட்டத்தில் வியாகரணம் என்ற புத்தகமும் எழுதப்பட்டது. பாணினி காலகட்டத்தில் அஸ்தத்யாயி என்ற இலக்கண புத்தகம் வந்து எழுதப்படுகிறது. அதுக்கு அடுத்தது பதஞ்சலி என்பது மகாபாஷ்யம் என்பதும், சூத்ரஹா என்பது மிர்ச்சக கடிகம் காலத்தை சார்ந்தது என்பது பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து சமஸ்கிருத இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா குப்தர்கள் வந்து ஸ்மிருதி என்ற இலக்கியங்களை வந்து பின்பற்றினார்கள் என்று சொல்ல முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் 18 முக்கிய புராணங்கள் வந்து பிரபலமாக இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. புக்கில் அந்த 18 புராணங்கள் பற்றின விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெருசாக எக்ஸாம்பிள் கேட்டது கிடையாது. நீங்கள் 18 புராணாஸ் மட்டும் தெரிஞ்சிட்டால் போதுமானது. பௌத்த இலக்கியங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரியதேவர், ஆரிய அசங்கர், வசுபந்தர், திக்நாதர் போன்றவர்கள் வந்து மிக முக்கியமான பௌத்த அறிஞர்களாக இருக்காங்க. அதில் வசுபந்தர் வந்து தர்க்கம் சார்ந்த புத்தகங்களை வந்து எழுதியிருக்கிறாரு. திக்நாகர் என்பவர் வசுபந்துவின் சீடர் என்று அழைக்கப்படுகிறார். மற்றும் சமண இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமண ராமாயணத்தை எழுதியவர் விமலர் என்ற ஒருத்தர். சித்தசேன திவாகரா என்பவர் தர்க்கம் சார்ந்த புத்தகங்களை வந்து எழுதுகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு கணிதம் மற்றும் வானவியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரியப்பட்டர் 2 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஒன்று சூரிய சித்தாந்தம், இன்னொன்று ஆரியப்பட்டயம். சூரிய சித்தாந்தம் என்பது சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களின் இருமடி மூலம் மற்றும் கனமூலம் தொடர்பான, அதாவது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இருமடி மூலம், கனமூலம் போன்ற விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. சூரிய கிரகணம்னா எப்படி உருவாகுது, சந்திர கிரகணம் எப்படி உருவாகுதுங்கிறது சூரிய சித்தாந்தம் சொல்லுது. நெக்ஸ்ட் ஆரியப்பட்டயம் பார்த்திங்கன்னா கணிதம், வடிவியல், அல்ஜிப்ரா போன்றவற்றை வந்து ஆரியப்பட்டயம் நூலில் காணப்படுகிறது. ஸோ ஆரியப்பட்டர் என்பவர் அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சதில் மிக முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனை செய்தவர் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது என்று ஆரியப்பட்டர் வந்து சொல்கிறாரு. பூஜ்ஜியத்தோட மதிப்பை வந்து பயன்படுத்துவது, பையோட மதிப்பை வந்து கண்டறிந்தவர் ஆரியப்பட்டர் என்று குறிப்பிடுறாங்க. அல்ஜிப்ராவின் தந்தை என்று ஆரியப்பட்டர் வந்து அழைக்கப்படுகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து வராகமிகிரர் வந்து பிரிகத் சம்ஹிதை என்ற புத்தகத்தை எழுதுகிறாரு. இது ஒரு என்சைக்ளோபீடியாவாக சொல்லப்படுகிறது. என்சைக்ளோபீடியானா வானவியல், இயற்புவியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றின் ஒரு என்சைக்ளோபீடியாவாக பிரிகத் சம்ஹிதை காணப்படுகிறது. பஞ்ச சித்தாந்திகா, பிரிகத் ஜாதகா போன்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த
புத்தகங்களை வந்து வராக மிகிரர் வந்து எழுதினார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து பிரம்மகுப்தர் வந்து பிரம்மஸ்புத சித்தாந்தா என்ற புத்தகத்தை வந்து எழுதுகிறாரு. பிரம்மஸ்புத சித்தாந்தா என்ற புத்தகத்தை எழுதியவர் பிரம்மகுப்தர். அதுக்கப்புறம் கண்டகாத்தியாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதியவர் பிரம்மகுப்தர் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து மருத்துவம் சார்ந்து எடுத்துட்டிங்கன்னா தன்வந்திரி வந்து ஆயுர்வேதத்தின் தந்தை. ஸோ அவர் வந்து குப்தர்கள் காலத்தை சார்ந்தவர். சுசுருதர் என்பவர் அறுவை சிகிச்சை நிபுணர் மட்டுமல்லாமல் அறுவை சிகிச்சையின் தந்தை என்று சுசுருதர் வந்து அழைக்கப்படுகிறார். சரகர் வந்து பார்த்திங்கன்னா சரக சம்ஹிதை என்ற புத்தகத்தை எழுதுகிறார். அது வந்து மருத்துவ அறிவியல் சார்ந்தது. பாலகாப்பியா என்பவர் வந்து ஹர்ஷாயுர்வேதா என்ற புத்தகத்தை வந்து எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஸோ இந்த சுசுருதர் வந்து அறுவை சிகிச்சையின் தந்தை அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தன்வந்திரி ஆயுர்வேதத்தின் தந்தை என்று நம்ம சொல்கிறோம். சரகர் வந்து சரக சம்ஹிதா, பாலகாப்பியா வந்து ஹர்ஷாயுர்வேதா இந்த புத்தகத்தை எழுதுகிறாரு. நெக்ஸ்ட்டு கட்டிடக்கலை. குப்தர்கள் காலத்தில் கட்டிடக்கலை ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இருக்கிறத படித்தாவே போதுமானது. ஸோ இவர்கள் வந்து திராவிடா மற்றும் நகரா இந்த 2 கலைகளையுமே வளர்த்துருக்காங்க. நகரா ஸ்டைலு, திராவிடா ஸ்டைல் 2ஐயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. குடைவரை கோவில்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அஜந்தா எல்லோரா ஆகியவை வந்து மகாராஷ்டிராவில் காணப்படுகிறது. அஜந்தா எல்லோராவுக்கு யுனெஸ்கோ சைட்டேஷன் வந்து 1983 கொடுக்குறாங்க. 1983 வந்து யுனெஸ்கோ சைட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாக் மத்திய பிரதேசத்தில் காணப்படுகிறது. உதயகிரி வந்து ஒடிசாவில் காணப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு கட்டுமான கோவில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள் காணப்படும். தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்களும் காணப்படும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதில் விமான அமைப்பு இருக்கும். இப்போ விமான அமைப்பு இருக்கக்கூடிய கோவில்கள் இல்லாத கோவில்கள்னு இருக்கும். அப்போ வளைகோட்டு சிகரங்கள் கொண்ட கோவில்கள், செவ்வக கோவில்கள், வட்ட கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்களோட டைப் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்தூபிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தூபி வந்து உத்தரப்பிரதேசத்தில் காணப்படும். ரத்னகிரி என்பது ஒடிசாவில் காணப்படும். மிர்பூர் கான் என்பது சிந்துவில் காணப்படக்கூடிய ஸ்தூபிகளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிற்பங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரநாத் புத்தர் சிலை, உதயகிரி குகை சிலை, உதயகிரி குகையோட நுழைவாயில் வராகர் சிலை ஆகியவை வந்து இவங்க காலத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அப்புறம் உலோக சிலை எடுத்துகிட்டிங்கன்னா 2 வகை புத்தர் சிலை காணப்படுது. அதில் 18 அடி புத்தர் சிலை வந்து இது வந்து செம்பினால் செய்யப்பட்டது, நாலந்தாவில் காணப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. 7.5 அடி புத்தர் சிலை வந்து சுல்தான்கட்ச் என்ற இடத்தில் காணப்படுகிறது. இது வந்து பீகாரில் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. புத்தர் சிலை தான் ரெண்டுமே. ஒன்று 18 அடி செம்பு சிலை நாலந்தாவிலையும், 7.5 அடி என்பது வந்து சுல்தான்கஞ்சிலையும் காணப்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இறுதியாக ஓவியங்கள் பார்த்திங்கன்னா அஜந்தா மகாராஷ்டிராவில் காணப்படுகிறது. அஜந்தா குகையில் ஓவியங்கள் இருக்குது. பாக் மத்திய பிரதேசம். அது மட்டும் இல்லாமல் ஓவியத்தோட வடிவம் பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்கோ வடிவத்தில் காணப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் வந்து குப்தர்கள் சார்ந்த பேசிக்ஸு. இதை படிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கணும். ஸ்கூல் புக் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஸோ நமக்கு எக்ஸாமில் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து வருது வரல அப்படிங்கிறதெல்லாம் 2வது விஷயம். பேசிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அசஸ் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டினில் அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.